வணக்கம். நான் கென்பிரிட்ஜ் பள்ளியிலிருந்து 6ஆம் வகுப்பிற்கான பாடப்பகுதியை நடத்த உள்ளேன். பாடத்தினுடைய தலைப்பு இன்பத்தமிழ். அதாவது தமிழிலே நமக்கு இன்பத்தமிழ். இன்பம்னா என்ன? மகிழ்ச்சி. எப்படி நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தமிழோடு நமக்கு என்ன செய்தாங்க, எதோடலாம் இணைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு விளக்கமாக பாரதிதாசன் அவர்கள் விளக்கியிருக்காங்க. இந்த பாடலில் பார்ப்போம். பாருங்க, பாடல் முதல்ல இந்த பாடலை கொஞ்சம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் அல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். இப்படி என்ன செஞ்சுருக்காங்க, பாடலை நமக்கு அழகாக பாடியிருக்காங்க. இன்பத்தமிழ், தமிழ் எப்படி மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது அப்படிங்கிறத பாரதிதாசன் நமக்கு அழகாக விளக்கியிருக்காங்க. பாருங்க, ஆசிரியர் பாரதிதாசன், அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன் பெயரை மாற்றிக்கொண்டார். யாரு? பாரதிதாசன் அவர்கள் யார் மீது அன்பு கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா, பாரதியாரின் மீது அன்பு கொண்டதன் காரணமாக தன்னுடைய பெயரை என்ன செஞ்சிட்டாங்க, பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கொண்டாங்க. பாருங்க, இவர் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க, படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது இவர் உள்வாங்கி பாடிய பாடல், உள்வாங்கி பாடிய பாடல் அப்படிங்கும்போது பாடல் இல்லைன்னா கவிதைகள் பார்த்தீங்கன்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், இது என்ன செஞ்சுருக்காங்க, உள்வாங்கி பாடிய கவிதைகள், பாடல்கள். ஓகேவா? அடுத்து பொது உடைமை, பகுத்தறிவு அப்படிங்கிறதையும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதில் போற்றியது, பொது உடைமை பகுத்தறிவு போற்றியது அப்படிங்கும்போது புரட்சி கவி பாவேந்தர். இவர் என்ன செஞ்சுருக்காங்க, இவருடைய பேரை புரட்சி கவின்னு சொல்லியும் இவரை பாவேந்தர்னு சொல்லியும் என்ன செஞ்சுருக்காங்க, போற்றியிருக்காங்க. ஏன்னா பொது உடைமை கல்வியிலையும் பகுத்தறிவு கல்வியையும் இவர் என்ன செஞ்சுருக்காரு, வெளிக்கொண்டு வந்து எல்லாருக்கும் வெளிப்படையாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். பெண் கல்விக்கும் கைம்பெண் மறுமணம், அதாவது மறுமணம் என்பது இன்னொரு திருமணம், அதை பற்றி இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, பாடலுடைய கருத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உயிருக்கு இணையானது எது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல அமுதம். அதாவது அமுதம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு அளவு தான் சாப்பிட முடியும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும். இங்கே நமக்கு உயிருக்கு இணையானது, நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது அமுதம். அது என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது தமிழில் தமிழை, அமுது, நிலவு, மனம், இது 3 சொல்லின வாசனையாகிய மனம். 2 சொல்லின போட்டுட்டிங்கன்னா தவறுதலாயிரும், அது நம்மளுடைய மனசு. அதனால் தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க, அமுது போன்றும் நிலவு போன்றும் மனம் போன்றும் இணைக்கப்படுகிறது. இதோடு என்ன செய்தாங்க, ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. யார் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒப்பிடுதல். இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் எதோடு ஒப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி, இது விளக்கமாக பார்ப்போம். சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையானது நீர்.
தமிழுக்கு மனம். எங்கள் வாழ்விற்கு உருவாக்கப்பட்டது ஊர். வாழ்வோடு ஒப்பிடுகின்றனர். இதெல்லாம் சேர்த்து என்ன செய்தாங்க? வாழ்வோடு ஒப்பிடுகிறாங்க. இப்போ வாழ்வோடு ஒப்பிடும் பொழுது வாழ்வுக்கு என்ன தேவை? பயிர்கள் விளைய நீர் துணை செய்கிறது. நீரானது ஒவ்வொன்றும் என்ன செஞ்சிருக்கு? ஒவ்வொன்றையும் சார்ந்து வாழ்கின்றது. அதுபோல் நமக்கு தேவையானது என்னலாம்? நம்முடைய வாழ்விற்கு தேவையானது என்னலாம்? வாழ்வோடு ஒப்பிடுகின்றார் நமக்கு இந்த ஆசிரியர். இங்கே பார்த்தா தெரியும், ஒரு செடி கொடிகள் இதெல்லாம் வளரணும் அப்படின்னு சொன்னால் நீர் என்ன செய்யுது? அதுக்கு துணை நிற்கிறது. இப்போ இளமைக்கு பால். நீங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க. சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரைக்குமே என்ன செய்வாங்க? நம்ம பெற்றோர்கள் உங்களுக்கு பால் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பாலை குடிக்கும் பொழுது எப்படி இருப்பீங்க? நல்ல ஹெல்த்தியாக இருப்பீங்க. நல்லா வளரணும், நம்ம பிள்ளைக்கு கால்சியம் சத்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இப்படித்தான் ஒவ்வொன்றையும் நமக்கு ஈக்குவலாக இணைத்து சொல்லப்பட்டிருக்கு. இளமைக்கு பால், புலவருக்கு கூர்மையான வேல் தமிழ். அவங்களுக்கு அந்த கூர்மையான வேலானது எப்படி அந்த கத்தி கூர்மையாக காணப்படுகிறதோ அதுபோல் அவங்களுடைய தமிழ் மொழியானது, அந்த பாடலானது அவங்க கூர்மையாக அவங்களுடைய அறிவுத்திறமையை வெளிக்கொண்டு வருவாங்க. இப்போ தமிழ் அப்படிங்கும்போது எல்லையாகிய வானம் போன்றது. வானம் எல்லை இல்லாமல் காணப்படுகிறத நாம் பார்க்குறோம். அவ்வளவு பெரியது தமிழ். சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. நமக்கு சோர்வு இல்லாமல் நல்ல அதாவது மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக ஒளி மிக்கக்கூடியதாக அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக காணப்படக்கூடியது. அதைத்தான் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யக்கூடியது, அதுவும் தேன் போன்றது இந்த தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. இப்போ அறிவுக்கு நம்மளுடைய உடம்பு இருக்குன்னு சொன்னால் கைக்கு என்ன செய்யுது? தோல் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுபோல் இந்த அறிவுக்கு என்ன செய்யுது? இந்த தோல் போல் நமக்கு இந்த தமிழ் கொடுக்கிறது, சக்தியை கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. இப்போ வாள் உங்களுக்கு தெரியும், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தெரியும். அது என்ன செய்யப்படுதுன்னா வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. வாள் ஒரு மரம் அதெல்லாம் அறுக்கக்கூடாது, அது என்ன செய்யும்? உதவி செய்யும். அந்த இது எவ்வளோ கூர்மையாக காணப்படும், அதுபோல் எவ்வளோ உறுதிமிக்கதாக காணப்படும். அதுபோல் அதுக்கு ஈக்குவலாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வைரத்தை இணையாக என்ன செஞ்சுருக்காங்க? சொல்லியிருக்காங்க. இப்படி ஆசிரியர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றாக நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க? தெளிவாக விளக்கியிருக்காங்க. இளமைக்கு பால், புலவருக்கு கூர்மையான வேல் தமிழ், தமிழ் எல்லையாகிய வானம் போன்றது, சோர்வை நீக்கி ஒளிரச்சியும் தேன் போன்றது, அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. இப்படி என்ன செஞ்சுருக்காங்க? நமக்கு ஒவ்வொன்றோட ஈக்குவல் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கருவி மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புலவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுடைய கூர்மையான அந்த வேலினுடைய நுனியினர்களாக இதனுடைய கூர்மை போல அவங்க பாடல்களில் என்ன செஞ்சுருப்பாங்க? நமக்கு புரியும்படியாக சொற்களை கையாண்டிருப்பாங்க. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. புலவர்கள் வேலினை போன்ற கூர்மையான சொற்களை பாடல்களில் கையாண்டுள்ளனர், மொழிக்கு பெருமை சேர்க்கின்றனர். தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது. அப்போ என்ன செய்யப்படுது? இந்த வேல் முனையே என்ன செய்யப்படுது? நமக்கு ஒப்பிடப்படுகிறது. இதன் மூலமாக நாம் அறிந்து கொண்ட நீதி, நம் தாய்மொழியாகிய தமிழை போற்றி காப்போம். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை அனைவரும் என்ன செய்யணும்? போற்றி காக்க வேண்டும். உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டுக்கு தரோவாக படித்து இங்கே எழுதணும். ரெண்டாவது சிடபிள்யூ நோட்டு உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன். அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் முடித்து நீங்கள் கண்டிப்பாக அனுப்பியிருக்கணும். எல்லாருமே ஜூம் மீட்டிங் என்ன செய்யணும்? அட்டன் பண்ணணும். கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சிடபிள்யூ எழுதும்போது அழகாக எழுதுங்க. கோடு நீங்கள் லாஸ்ட்டில் போட்டாலும் எனக்கு போதும். ஹேண்ட் ரைட்டிங் தான் ரொம்ப முக்கியம். வேர்டுக்கு வேர்டு கேப்பு முக்கியம். அந்த எழுத்துக்கள் அந்த கோட்டில் தொட்டிருக்கணும். ரெண்டாவது நீட்டல், கண்டிப்பாக ஒவ்வொரு எழுத்துக்களும் இத்து த அப்படின்னா அந்த இடத்துல நீட்டி இருக்கணும் மேலே. அதை கேர்ஃபுல்லாக கவனித்து நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றிம்மா.